இட்ஸ் ஃபைனலாக நம்ம ப்ராக்ஸ்மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம சர்வர் மேனேஜ் பண்ணதுக்கு ப்ராக்ஸ்மார்க்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன், நெட்வொர்க் செட்டப், டேஷ்போர்டு எப்படி வியூ பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. கமான். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பூட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட பென்ட்ரைவை ஃப்ளாஷ் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸ்மார்க்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை இந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரூஃபஸையும் இந்த லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரூஃபஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட பென்ட்ரைவை சூஸ் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஓ ஃபைலையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் ஃப்ளாஷ் ஆனோட உங்களோட பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. போட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க. சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு போட் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணுற பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் ப்ராக்ஸ்மார்க்ஸ் விஎஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைசன்ஸ் அக்ரி பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த டார்கெட் ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் ஓஎஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ 2 இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தான் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து கண்ட்ரி கொடுக்கணும். ஸோ நான் இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். இந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இதை வச்சு தான் லாகின் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி உங்களோட ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹோஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ் இது வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஓவர்வியூ காட்டும், சம்மரி காட்டும். அது மட்டும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஸ்டெப் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். இல்லை நீங்கள் ரீபூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், ஹெச்டிபி போட்டு. இப்போ உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்த அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டோன்னா லாகின் ஆயிரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இனிமேல் லினக்ஸ் கமெண்ட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இது முக்கியம் இல்லை, அந்த யூஆர்எல் தான் முக்கியம். ஸோ இனிமேல் இந்த யூஆர்எல்லை இதே நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு சிஸ்டத்தோட நம்ம வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரௌசரில் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ வரும், அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் நெட்வொர்க்கில் இந்த லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி இந்த சிபியூவையும் இந்த லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் போட்டு இந்த ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மற்றது எல்லாத்தையும் விண்டோஸில் பண்ண வேண்டியதான். இனிமேல் சர்வர் சைடு வந்து பெருசாக நம்ம போக வேண்டாம். ஐபி அட்ரஸே இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இந்த ஐபி அட்ரஸை நான் இதில் போட்டு பார்க்குறேன், எனக்கு வந்து வர மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இது வந்து நீங்கள் நெட்வொர்க் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபைபர் போட்டு கனெக்ட் பண்ணலை சர்வரையும், இந்த நெட்வொர்க்லேயும் சேம் நெட்வொர்க்கில் இல்லை. ஸோ தட் நான் இப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போய்ட்டு நெட்வொர்க் போயிருக்கோங்க. இதில் வந்து ஈத்தர்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணணும். இதில் வந்து ஐபி அசைன்கிறத வந்து ஆட்டோமேட்டிக் டிஹெச்சிபிலேருந்து மேனுவல் மாற்றிக்கோங்க. மேனுவல் மாற்றிட்டு IPv4 வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் கொடுங்க. எனக்கு வந்து சர்வரில் 192.168.100.2 இருக்குது. நான் ஐபி அட்ரஸ் எனக்கு 5ன்னு நான் வைக்கிறேன், 0.5ன்னு வைக்கிறேன். சப்நெட் மாஸ்க் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுற ஸ்டெப்பில் நம்மளுக்கு வந்திருக்கும் 255.255.255.0. இதுக்கு எல்லாருக்கும் காமன் தான், இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கேட்வே ஐபி அட்ரஸ் வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் 1ன்னு போட்டுக்கோங்க. ப்ரிஃபர்டு டிஎன்எஸ் வந்து லைக் 8.8.8.8 கொடுத்துக்கோங்க, கூகுளோட டிஎன்எஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபி உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணால் இது டக்குன்னு ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் நெட்வொர்க் சேஞ்ச் ஆக. சில டைம் ரீஸ்டார்ட் கூட பண்ண வேண்டியது தேவைப்படும். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸ் இந்த மாதிரி யூஐ வருது. இப்போ இது இன்செக்யூராக இருக்கிறனால இந்த மாதிரி காட்டுது, லோக்கலில் கனெக்ட் பண்ணியிருக்கனால. இப்போ நம்மளுக்கு இந்த விண்டோ வந்து வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இல்லை ரூட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தது ஓகேவா, கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டீங்கன்னா லாகின் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைசன்ஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம்னு சொன்னோம். இது ஆக்சுவலி டோட்டலி ஃப்ரீ தான், ஃப்ரீ டு யூஸ் தான். இவங்களோட இந்த மாதிரி சர்வர் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ்மார்க்ஸோட டேஷ்போர்டு வந்துருச்சு. இதில் போய் தான் நம்ம வந்து விபிஎஸ் ஸ்டுடியோ இதெல்லாம் என்ன, இது எப்படி என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சம்மரிக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து எவ்வளோ ரேம், எவ்வளோ எத்தனை CPU, 12
12 CPU இருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 200 GB ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம பர்சனல் சிஸ்டமில் போட்டனால கான்ஃபிகரேஷன் இவ்வளோ கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் சர்வரில் போட்டோம்னா அது வந்து ஃபுல் டைம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ மெமரி யூஸ்டு இப்போவே 11% இருக்கு. அப் டைம் ½ அன் ஹவர். CPU யூசேஜ் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணனால அப் டைம் வந்து ½ அன் ஹவர் இருக்கு. CPU யூசேஜ் வந்து 0%. இன்னமும் நம்ம இதில் போயிட்டு எப்படி VPS கிரியேட் பண்ணுறது எல்லாம் இந்த லோக்கல்னா இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி சர்வர் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ பை see you there in the next video.